இந்த தொடர் நிகழ்ச்சியில் சில சமயங்களில் ஜெபங்களுக்கு விடை ஏன் கிடைக்கவில்லை என்று சொல்லும் 7 காரணங்களை பார்க்கலாம். 1. தேவனுடைய சித்தம். ஆம், ஜெபங்களுக்கு விடை கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஏன்? அதற்கான காரணங்களை ஆராய்வோம். வேதாகமத்திலும் ஆவியால் நிரம்பியவர்களும் தேவனை முழுமனதுடன் நேசித்தவர்களும் அவர்களுடைய ஜெபங்களுக்கு விடை கிடைக்காததை பார்க்கிறோம். அவர்கள் யார் தெரியுமா? முதலாவது எலியா. எலியா ஒரு வல்ல தீர்க்கதரிசி, தேவனால் அற்புதங்கள் நடந்தவர், ஆகாயத்திலிருந்து நெருப்பு வரவைத்தவர், தன் உயிரை முடித்து கொள்ள ஜெபித்தார். ஆனால் அந்த ஜெபத்திற்கு விடை கிடைக்கவில்லை. ஏன்? அது தேவனுடைய சித்தம் அல்ல. 2. இயேசு கிறிஸ்து. கெத்சேமனே தோட்டத்தில் இயேசு பிதாவிடம் துன்பக் கிண்ணத்தை தன்னிடமிருந்து அகற்றும்படி ஜெபித்தார். ஆனாலும் அந்த ஜெபம் அவர் விரும்பியபடி நிறைவேறவில்லை. ஏன்? அது தேவனுடைய சித்தம் அல்ல. எங்கள் ஜெபங்கள் அவருடைய சித்தத்தோடு பொருந்தவில்லை என்றால் அவை நிறைவேறாமல் போகலாம். ஆனால் அதனால் தேவன் கடுமையானவர், அலட்சியமானவர் அல்லது எங்கள் ஆசைகளில் அக்கறையற்றவர் என்று பொருள் அல்ல. மாறாக அவர் சித்தம் ஞானத்திலும் அன்பிலும் வேரூன்றியிருக்கிறது.